ஸோ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்கண்டு, அதாவது இலக்கணம். குற்றியல் உகரம் ப்ளஸ் குற்றியல் இகரம். ஸோ இது ரொம்ப பேசிக்கானது தான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுலேயும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் ஃபஸ்ட்டு இலக்கணம். நினைவு கூர்க. தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பனவாகும். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியல் உகரம் பற்றி இனி காண்போம். என்ன சொல்லிட்டாங்க? தமிழ் எழுத்தை 2 டைப்பாக பிரிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன டைப்பாக பிரிக்கணுமா? முதல் எழுத்து ஒரு கேட்டகிரி, சார்பெழுத்து ஒரு கேட்டகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, முதல் எழுத்துல மொத்தம் எத்தனை இருக்குது? உயிர் 12, மெய் 18, எல்லா 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 டைப் இருக்குது. ஸோ உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இனி காண்போம். ஸோ தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து 2 டைப்பாக பிரிக்கலாம். உயிர் 12, மெய் 18 இந்த 30 எழுத்துக்களையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ரொம்ப பேசிக்கானது, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுவரை என்ன பார்த்துருக்கோம்? தமிழ் எழுத்தை முதலெழுத்து சார்பெழுத்து 2ஆக பிரிச்சுட்டாங்க. முதலெழுத்து என்னது? உயிர்மை, உயிர் மெய் இந்த 2ம் தான் முதலெழுத்து. ஸோ உயிரில் 12, மெய்யில் 18 இந்த 2ஐயும் சேர்த்து 30 எழுத்து இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இதை முதலெழுத்துன்னு சொல்லியாச்சு. சார்பெழுத்து என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சார்பெழுத்து 10 வகையாக இருக்குது. அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எத்தனை இருக்குது? 10 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா இப்போ குற்றியல் உகரம் பார்க்க போகிறோம். குழந்தை, வகுப்பு, பாக்கு. இதில் பாருங்களேன், உகரம் இருக்கு. குழந்தை கு, இக்கு கூட்டல் உ. வகுப்பு கு, இக்கு கூட்டல் உ. ஆனால் அது இடையில இருக்கு. பாக்கு கு, இக்கு கூட்டல் உ. இதில் கடையில் இருக்கு, அதாவது முடிவில் இருக்கு. ஸோ ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்ற எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். ஸோ 3 இது யூஸ் பண்ணியிருக்கோம். என்னதெல்லாம்? ஒன்று குழந்தை, இன்னொன்று வகுப்பு, இன்னொன்று பாக்கு. ஸோ 3லையுமே வேறுபாடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. குசுடு, துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம குற்றியல் உகரம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை, வகுப்பு, பாக்குன்னு 3 வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் குழந்தையில் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்டர். வகுப்பில் செகண்ட் லெட்டராக இருக்குது. பாக்கு இதில் தேர்ட் லெட்டராக இருக்குது. இல்லையா? ஸோ 3 லெட்டர் இருக்குது. ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு எனும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை காணலாம். குழந்தை கு நல்லா அழுத்தி உச்சரிக்கும். வகுப்பு கு நல்லா அழுத்தி உச்சரிக்கும். பாக்கு இதில் அந்த கூக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை. ஸோ 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை நம்ம சொல்ல முச்சலே நம்மளால் கவனிக்க முடியுது. அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் முதல்லையும் ஸ்டார்டிங்லையும் மிடில்லையும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. எப்படி ஒலிக்குதான்? ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து ஒலிக்குதான். சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. ஸோ சொல்லோட கடைசியில் வரும்போது எப்படி இருக்குதான்?
ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குதாம். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் குற்றியல் உகரம். ஸோ என்னது? குசுடு துபுரு. இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். எது? குசுடு துபுரு ஃபுல்லாகவே சொல்லோட இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குமா. இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். இதெல்லாம் வந்து ஃபேமஸான ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க குற்றியல் உகரம் அப்படிங்கிற இதில்? ஸோ இப்போ குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எதில் வருதுன்னா சார்பெழுத்துக்கள் 10ல் ஒன்றா வருது. ஸோ இப்போ குழந்தை வகுப்பு பாக்கு. இதில் குழந்தை வகுப்பு சொல்ல முச்சில நமக்கு அழுத்தி சொல்கிறோம், நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பாக்கு சொல்ல முச்சில அந்த கூக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து முதல்லையும் இடையிலையும் வரும்போது முழுமையாக அதோட மாத்திரை அளவை ஃபில் பண்ணி ஒலிக்குது. ஆனால் அது வந்து எண்டில் வர முச்சில அதோட மாத்திரை அளவை ஃபில் பண்ண அதால் முடியலை. ஸோ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது தான் குரில், அதாவது குழந்தையில் இருக்கக்கூடிய கூக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு தான். ஏன்னா அது வந்து இக்கு கூட்டல் ஊ, சின்ன ஊங்கிறனால அதுக்கு ஒரு மாத்திரை அளவு தான். ஸோ அதை வந்து அதால் ஃபில் பண்ண முடியல பாக்கு அப்படிங்கிறதுல. அது வந்து அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. ஸோ கு சூடு து பூரு அப்படின்னு சொல்கிறோம்ல வல்லின உகரம். இந்த வல்லின உகரம் எல்லாமே ஒரு சொல்லில் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்க முடியுது இறுதியில் வரும்போது மட்டும். ஸோ அப்படி இறுதியில் வரும்போது அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது இல்லையா? இதுக்கு பேர் தான் குற்றியல் உகரம். அது தன்னுடைய சவுண்டை வந்து குறைச்சி ஒலிக்குது, குறுமையாக ஒலிக்குது, குட்டியாக ஒலிக்குது. அது குற்றியல் உகரம். சரியா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். எந்த இதுலலாம் உகரம் யூஸ் பண்ணுறோம்? குசுடு துபுரு வல்லின எழுத்துக்களில் ஃபுல்லாக ஊ யூஸ் பண்ணுறோம். ஸோ குசுடு துபுரு. இக்கு கூட்டல் ஊ கு, இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ டு, இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ பு, இச்சு கூட்டல் ஊ ரு. ஸோ இது எப்படி? கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வல்லினம். ஸோ அதில் வந்து புள்ளி வச்ச எழுத்து கூட ஊ வந்து சேருது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குசுடு துபுருன்னு சொல்கிறோம். ஸோ இது நார்மலாக சொல்ல முடிச்சு அதுக்கு ஒரு மாத்திரை அளவு. ஆனால் ஒரு சொல்லில் இறுதியில் வரும்போது அதுக்கு வந்து என்னது? அரை மாத்திரை அளவாக குறையுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதோட ஓசையில் வந்து குறைஞ்சி ஒலிக்கக்கூடிய உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இதில் எல்லாத்துலேயுமே என்னது? குற்றியல் உகரம் தான் இருக்குது, கடைசியில் இருக்குது. ஸோ அது வந்து அதோட அரை மாத்திரை அளவாக தான் ஒலிக்குது. ஒரு மாத்திரை அளவை குறைஞ்சி அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஸோ அதை வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டோம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினமல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். தனி குறில் எழுத்த அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் வந்து ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்குமா. தனி குறில் எழுத்து என்ன சொல்கிறது? பசு. சரியா? தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்குமா. ஸோ வல்லினம் அல்லாத உகரங்கள் வந்து எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். பசு, புகு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். ஸோ புரியுதா? இப்போ தனி குறில் எழுத்து இருக்குது. இப்போ புகு, பசு, விடு, அது, இந்த வரு, இதுவரையும் என்னது? தனி குறில் எழுத்தை அடுத்து ஒரு வல்லின உகரம் வருது. ஸோ அந்த வல்லின உகரமும் எண்டில் தான் வருது.
இப்படி வர்ற பட்சத்தில் அது வந்து எண்டில் இருந்தால் கூட அங்கே என்னது அதோட மாத்திரை அளவு 1, அது வந்து அரை மாத்திரையில் குறையலை. புகு, பசு, பிடு. ஸோ இதை பயறு, பாட்டு அப்படி சொல்ல அதோட சவுண்ட் வந்து குறையுது. பாட்டு, பயறு. ஸோ அதில் வந்து அந்த ரூ டூ உச்சரிக்க சவுண்டு குறையுது. விடு, அது இது சொல்ல வந்து அந்த இது கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கப்படுது. ஸோ அதை ஒரு மாத்திரை அளவை ஃபில் பண்ணி ஒலிக்குது. ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம்? முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். மாவு 7 இது ரெண்டும் வந்து என்னது நெடில் தொடர் குற்றிய லுகரம்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது கரெக்டு தானா அப்படின்னு. முற்றிய லுகரமில் மாவு 7 வருமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படி சொல்கிறோம் குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு. நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு ஐ, கான், கான் அப்படி சொல்கிறோம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு சொல்கிறோம். மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படி சொல்லிட்டு குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? காரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு கேனம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். கேனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம், நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கான், நெடில் எழுத்து குறில் எழுத்து சேர்த்து குறிக்கிறதுக்கு காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏ காரம், ஐ காரம், ஔகாரம் அப்படின்னு சொல்லணுச்சுல அது வந்து என்னது தான்? நெடில் தான். குறில் ஒன்றே ஒன்று தான், மகரம் அப்படின்னு சொல்கிறது தான் மாகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு வந்து கேனம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அக்கேனம் அப்படிங்கிறது. அடுத்த குற்றிய லுகரத்தின் வகைகள். குற்றிய லுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுது. என்னதெல்லாம்? நெடில் தொடர் குற்றிய லுகரம், தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் நெடில் தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றிய லுகரத்தோட வகைகள் வந்து 6 டைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிக்சரை பாருங்களேன், 6 பூ பூத்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த 6 தான் நமக்கு என்னது? குற்றிய லுகரத்தோட டைப்ஸ். உயிர் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடை தொடர் குற்றிய லுகரம். ஸோ அது 3 வன் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். இதை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சிடலாம். வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடை தொடர் குற்றியலுகரம். இங்கே மட்டும் ஞாபகம் வைக்கணும். உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு? உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் எழுத்தை அடுத்து இடம்பெறும். உயிர் எழுத்து வந்து பர்டிகுலராக சிங்கிள் லெட்டராக ஆவ அடுத்து தூ இடம்பெறுது. அது வந்து எனக்கு வந்து உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வருமா அப்படின்னா அது வராது. அது வந்து முற்றியலுகரத்தில் தான் பார்த்தோம். ஸோ அது எப்படி சொல்கிறாங்க? குறில் எழுத்து வந்து இருக்குது, அதுக்கு பக்கத்தில் குசுறு துபுரு வருதுன்னா அது வந்து முற்றியலுகரத்தில் வருது. அதோட சவுண்டு குறையவே இல்லைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் எப்படி சொல்கிறாங்க? ஒரு உயிர்மை எழுத்து தான் எடுத்துக்கிறோம். அது பிரிக்கமிச்சில் இப்போ எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆன்னு பிரிப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து உயிர் எழுத்து தான் எண்டில் இருக்கான். ஸோ அதை அடுத்து குற்றியலுகர சொல் இடம்பெறுதான். அதனால அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். இதே இது ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்து அடுத்த இடம்பெறும். என்னது? குற்றியலுகர எழுத்து. அதே மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகரம்னா நெடில் எழுத்து அடுத்து இடம்பெறக்கூடியதாக இருக்கும். நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வன் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம்னா என்னது? வல்லெழுத்து அடுத்து இடம்பெறக்கூடியதாக இருக்கும். மென் தொடர் குற்றியலுகரம் மெல் எழுத்து அடுத்து இடம்பெறக்கூடியதாக இருக்கும். இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின எழுத்து அடுத்து இடம்பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ குற்றியலுகரத்தின் வகைகள் தான் பார்க்க போகிறோம். குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுது. எனதெல்லாம்? ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். என்னதெல்லாம்? எடுத்துக்காட்டு: பாகு, மாசு, காடு, காது, ஆறு. ஸோ இதில் வந்து தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். மேலே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் 2 அது கூட இதில் தான் வரும். மாவு 7 அது ரெண்டும் ஏன் இதில் வரலன்னா
அந்த ஊவும் லூவும் குற்றியலுகரமே கிடையாது. கு சூடு து பூருல அந்த ஊவும் அந்த லூவும் வராது. ஸோ நமக்கு வந்து அது என்ன ஆகலை, அது வந்து குற்றியலுகர சொல்ல வரலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் அதோட மீனிங் புரியுது. மாவு 7 இது வந்து நெடில் தான். ஸோ நெடிலாக இருந்தால் கூட அதை ஏன் வந்து நம்ம வந்து நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் சேர்க்கலை அப்படின்னா, அந்த ஊவும் லூவும் குற்றியலுகரமே கிடையாது. அது ரெண்டுமே கசர தபரால வராத எழுத்துக்கள். அதனால அதை முற்றியலுகரம்னு சொல்கிறோம். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். ஸோ வல்லினம் அல்லாத உகரங்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் என்ன பண்ணுது, அந்த ஊவும் லூவும் வருது. ஸோ அது எப்போவுமே முழுமையாக தான் ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். ஸோ ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒலிக்குது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும். தனி நெடில் இருக்கும். பாகு மாசு பாடு காது ஆறு தனி நெடில் அடுத்து குசுடு துபுரு வருது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்த அந்த ரெண்டுமே வந்து தனி நெடில் தான். இருந்தாலும் இந்த பக்கத்தில் வர்றது வந்து குசுறு துப்ரு சார்ந்த எழுத்துக்கள் கிடையாது. அதனால தான் அது முற்றியலுகரத்தில் வருது. இது நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வருது. ஸோ நெடில் எழுத்து தனி எழுத்தாக வரணும். அதை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய குசுடு துப்ரு எழுத்து இருந்துச்சுன்னா அது என்னது, நெடில் தொடர் குற்றியலுகரம். இது கண்டிப்பாக ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா என்னதுன்னா, ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எஃகு அஃது ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வருது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்னது, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஸோ தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அரசு 9 கயிறு வரலாறு. ஸோ அரசுல அந்த ர, அடுத்த 9ல் ப, அடுத்த கயிறுல ஈ, அடுத்த வரலாறுல லா, இதெல்லாம் பிரிக்கணும். இது எல்லாமே உயிர்மை எழுத்து இல்லையா, உயிர்மை எழுத்தை பிரிக்க போகிறோம். இப்போ ர அப்படிங்கிற எழுத்தை பிரிக்கும். இரு கூட்டல் அ, எந்த எழுத்து இடம்பெறுது, ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்தை தொடர்ந்து இப்போ வந்து நமக்கு ஒரு குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. ஸோ இது வந்து தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 9 ப, இப்போ கூட்டல் அ. ஸோ அதில் என்ன சொல்கிறோம், ஆ தான் லாஸ்ட்டில் வந்திருக்கு. ஆங்கிறது என்னது, உயிரெழுத்து. ஸோ உயிர் தொடர் குற்றியலுகரம். கயிறு ஈ, ஈ கூட்டல் ஈ, அதில் வந்து ஈங்கிறது தான் என்னது, குற்றியலுகரம். அந்த ஈங்கிறது வந்து உயிரெழுத்தாக இருக்குது. ஸோ உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ரூ அப்படிங்கிறது வந்து குற்றியலுகர சொல். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். வரலாறு லா, இல்லு குட்டல் ஆ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை லா அப்படின்னு சொல்கிறோம். அந்த லால ஆ அப்படிங்கிறது இதை லாவை உயிரை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம். வல்லெழுத்துக்கள் எல்லாமே இருக்கிறது தான் வன் தொடர் குற்றியலுகரம். வல்லெழுத்து என்ன சொல்லுவோம், கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கசட தபர புள்ளி வச்ச எழுத்துக்களை தொடர்ந்து நமக்கு வந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து இடம்பெற அமைச்சில் அதை நம்ம என்ன சொல்கிறோம், வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று எல்லாமே பாருங்கள் கசட தபர அப்படிங்கிற புள்ளி வச்ச எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து குற்றியலுகர எழுத்துக்கள் இடம்பெறுது. அடுத்தது மென் தொடர் குற்றியலுகரம். எங்கன நமன. ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதுல வந்து எரள வளல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு அப்படின்னு சொல்லி இடைத்தொடர் குற்றியலுகரம் இடம்பெறுது. அடுத்தது இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை.
மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. ஸோ இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொல்லே இல்லையா. ஸோ இவ்வுங்கிறது இதில் வரும், இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வரும் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய குற்றியலுகர சொல்லே இல்லையா. ஸோ இவ்வு வச்சு ஏதாவது செவ், செவ்கு, செவ்வு, தவ்வு, தௌது, இவ்வு வச்சு வரக்கூடிய குற்றியலுகர சொற்களே இல்லை. இவ்வு வச்சு எந்த எழுத்துமே யோசிச்சே பார்க்க முடியல. இவ்வை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வர்ற மாதிரி எதையாவது உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வு அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்களே இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ செவ்விதழ், செவ்வந்தி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இவ்வை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொல்லே இல்லையா. அடுத்த கேட்டகரி என்ன சொல்கிறாங்க, சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. ஸோ இடைத்தொடர் குற்றியலுகரம் தான் இப்போ நம்ம பார்த்த அந்த இவ்வு அப்படிங்கிற கேட்டகரியும் எரள வளல. அதில் வந்து சு டு ரு, இதில் சு போட்டு பாருங்க, ஏய் சு, கார்ஸு, கார்ஸு, கால்ஸு, ஸோ அந்த சு டு ரு அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லே இல்லையா. ஸோ இதில் டூ போட்டு முடிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இல் வரணும் இடையில, அடுத்த டூ வரணும். பண்டு தெரியும், டூல முடிகிற மாதிரி பல். ஸோ மேக்சிமம் யோசிக்க முடியல. ஸோ சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குற்றிய லிகரம். ஸோ குற்றிய லுகரமே நமக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. ஸோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். குற்றிய லிகரம்ங்கிறத தனி டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகையாக பிரிக்கலாம். உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களை நம்ம முதலெழுத்துன்னு சொல்கிறோம். ஸோ உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 டைப் இருக்குது. ஸோ சார்பெழுத்துக்களில் ஒன்று தான் என்னது, இந்த குற்றிய லுகரம் அப்படிங்கிறது. அந்த குற்றிய லுகரம் தான் பார்க்க போகிறோம். குழந்தை, வகுப்பு, பாக்கு, இதில் வந்து 3 சொற்கள்லையுமே கு அப்படிங்கிற எழுத்தை வந்து உச்சரிக்கிறதுல வேறுபாடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த எழுத்து வந்து சொல்லின் முதல்லையும் இடையிலையும் வரும்போது முழுமையாக ஒலிக்குது. ஸோ சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. குசுடு, துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இவ்வாறு தனக்கே உரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே குற்றிய லுகரத்துக்கு எக்ஸாம்பிள். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும்போது மட்டும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய லுகரம் என்பர். புகு, பசு, விடு, அது, வரு, இது எல்லாமே என்னது, குறில்ல இருக்குது. ஸோ இது முற்றிய லுகரம்னு சொல்கிறோம். மாவு, ஏழு, இது ரெண்டும் எந்த கேட்டகரியில் வருதுன்னா வல்லினம் அல்லாத உகரங்கள் கேட்டகரியில் வருது. ஸோ இது எல்லாமே என்னது, முற்றிய லுகரம். அடுத்தது தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகைகளை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்கள் குறிக்க கரம், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு சொல்கிறோம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், ஔகான் அப்படின்னு சொல்கிறோம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம். ஸோ இவ்வளவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதில் ஒரு 6 டைப் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளாரை பாருங்கள். உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்து ஒரு சிங்கிள் லெட்டரை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இடம்பெற்றுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அது கண்டிப்பாக ஈரெழுத்து சொல்லாக தான் வரும்.
ஆறு, காது, பாடு, மாசு, பாகு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து தொடர்ந்து வரக்கூடியது ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து என்னது, ஆயுத எழுத்தை தொடர்ந்து தான் வருங்கிறனால எஃகு, அஃது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர்னா உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. ஸோ அது வந்து நமக்கு வந்து அது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஸோ உயிரெழுத்து பர்டிகுலராக இருக்குது, அதை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர எழுத்து வரணும் அப்படின்னா அது வந்து முற்றியலுகரமாயிருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிர்மை எழுத்தை பிரிக்கிறோம், பிரிக்கமிச்சில் உயிரெழுத்து வந்து நமக்கு எண்டில் இருக்கணுமா. ஸோ அந்த மாதிரி வர்ற பட்சத்தில் தான் நமக்கு வந்து என்னது, அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை அடுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அரசு ர, எரு குட்டல் அ, 9 ப, இப்பு குட்டல் அ, கயிறு இ, ஈ குட்டல் இ, வரலாறு லா, இல் குட்டல் ஆ அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த வன் தொடர் குற்றியலுகரம். வல்லெழுத்துக்கள் கசட தபர. மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சரியா? ஸோ வல்லின எழுத்துக்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து வரக்கூடியது வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. அடுத்த மென் தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்கள் அடுத்து வரக்கூடியது. மெய்யெழுத்துக்கள் மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிட்டோம். பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின் எழுத்து எரள வளல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இதை இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். எய்து, மார்பு, சால்பு, மூழ்குன்னு சொல்கிறோம். ஸோ இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொல்லு வந்து இல்லையா. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லையா. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லு இல்லை. ஸோ ரெண்டுமே இது இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் தான் எக்ஸப்ஷன் இருக்குது. இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொல்லே இல்லை. இதுவும் வந்து இடைத்தொடர் தான். அடுத்து சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லே இல்லை அப்படின்னு குற்றியலுகரம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் குற்றியலுகரம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சோ, தெளிவாக தான் இருக்குது, ஓகேன்னு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.